திவிஸ் பிரசாந்தமானவர் திருநாள் பின்வரும் இறுதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பிரசங்கம். தேவதூஷணத்தின் பேரில் அச்சிட்ட அல்போன்ஸ் மரி லிகோரியார் நிகழ்த்திய தியான பிரசங்கம். ஆதலால் தானியேல் தீர்க்கதரிசியால் வசனிக்கப்பட்ட அருவருப்புக்குரிய நாசமானது திருஸ்தலத்தில் நிற்க காணும்போது வாசிக்கிறவன் இதை உணரக் கடவான். எல்லா பாவங்களும் சுரேசனுடைய பார்வையில் வெறுப்பிற்குரியனவாயிருக்கின்றன. ஆனால் தேவதூஷணத்தினுடைய பாவமானது ஆண்டவருடைய அருவருப்புக்குரிய நாசம் என்று அதிக பொருத்தமான விதமாக அழைக்கப்பட வேண்டிய பாவமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் கூறுவது போல் ஒவ்வொரு சாவான பாவமும் சர்வேஸ்வரனை அவசங்கை செய்கிறது. வேத பிரமாணத்தை குறித்து மகிமை பாராட்டுகிற நீயே வேத பிரமாணத்தை மீறி சர்வேஸ்வரனுக்கு அவசங்கி பண்ணுகிறாய் என்று சின்னப்பர் ரோமியருக்கு எழுதிய நிருபத்தில் வாசிக்கிறோம். மற்ற பாவங்கள் சர்வேஸ்வரனுடைய வேத பிரமாணத்தை மீறுவதன் மூலம் மறைமுகமாக சர்வேஸ்வரனுக்கு அவசங்கி பண்ணுகிறது. ஆனால் ஆண்டவருடைய மகாபரிசு திருநாமத்தை தூஷிப்பதன் மூலமாக தேவதூஷணமானது நேரடியாகவே சர்வேஸ்வரனுக்கு அவசங்கி பண்ணுகிறது. ஆராதனைக்குரிய சர்வேஸ்வரனுடைய மகாபரிசு திருநாமத்திற்கு எதிராக கட்டிக்கொள்ளப்படுகிற தேவதூஷணத்தைப் போல வேறு எந்த பாவமும் இவ்வளவு அதிகமாக சர்வேஸ்வரனுடைய சினத்தை முட்டுகிறதில்லை என்று கிறிஸ்தோஸ்தம் அருளப்பர் கற்பிக்கின்றார். எனவே மிகவும் பிரிய சகோதரரே, இன்று முதலில் தேவதூஷணம் என்ற பாவத்தின் மாபெரும் கொடிய தீமையை பற்றி காண்பிப்பேன். இரண்டாவதாக சர்வேஸ்வரன் அப்பாவத்தை எத்தகைய மாபெரும் விதத்தில் கடுமையாக தண்டிக்கிறார் என்பதை பற்றி காண்பிப்பேன். முதல் தியான கருத்து, தேவதூஷணம் என்ற பாவத்தின் மாபெரும் கொடிய தீமையின் பேரில். தேவதூஷணம் என்பது என்ன? சர்வேஸ்வரனை நிந்தித்து காயப்படுத்துகிற மொழியை உச்சரிப்பது தேவதூஷணமாகும். இது தேவதூஷணம் என்கிற சொல்லிற்கு வேதபாரகர்கள் அளிக்கும் சொல் பொருள் விளக்கமாக இருக்கிறது, அல்லது சர்வேஸ்வரனுக்கு எதிரான ஆணவமிக்க அவமதிப்பான பேச்சாக இருக்கிறது. தேவதூஷணத்தை பேசுகிற ஒருவன் யாரை தாக்குகிறான்? அவன் ஆண்டவரையே நேரடியாக தாக்குகிறான். ஏனெனில் தேவனுக்கு எதிராக அவன் கையோங்கி சர்வ வல்லபருக்கு விரோதமாய் கச்சை கட்டினான் என்று யோபாகமத்தில் வாசிக்கிறோம். தேவதூஷணம் பேசுபவனே பரலோகத்திலிருந்து நெருப்பு உன் மேல் இறங்கி வந்து உன்னை விழுங்கிவிடும் என்பதை பற்றியோ, அல்லது பூமி திறந்து உன்னை அப்படியே விழுங்கிவிடும் என்பதை பற்றியோ நீ பயப்படுகிறதில்லையா என்று எப்ரேம் இந்த துன்மார்க்கனை பார்த்து கேட்கிறார். நமது ஆண்டவரின் மகாபரிசு திருநாமத்தின் பேரில் பசாசு அஞ்சி நடுங்குகிறது. ஆனால் மனிதர்களாகிய நாம் அதை அவசங்கி செய்ய பயப்படுகிறதில்லை என்று நசியான்சன் கிரெகோரியார் கூறுகின்றார். பழிக்கு பழி வாங்குபவர்கள் அவர்களுக்கு சமமான ஒருவனைத்தான் தாக்குவார்கள். ஆனால் தேவதூஷணம் பேசுகிறவர்கள் அவர்களுக்கு பிரியமில்லாத ஒன்றை சர்வேஸ்வரன் அனுமதிக்கிற போது அவர்கள் பேசுகிற தேவதூஷணத்தால் சர்வேஸ்வரனையே பழிவாங்க தேடுபவர்கள் போல் தோன்றுகின்றனர். ஒரு அரசனுடைய உருவப்படத்தின் மீது நிகழ்த்தப்படும் ஒரு வெறுப்பான செயலுக்கும் அரசன் என்ற ஆளின் மேல் நேரடியாகவே நிகழ்த்தப்படும் அவமானகரமான செயலுக்கும் மாபெரும் வித்தியாசம் இருக்கிறது. மனிதன் சர்வேஸ்வரனை சாயலாக இருக்கிறான், ஆனால் தேவதூஷணி சர்வேஸ்வரனையே நிந்திக்கிறான். தேவதூஷணம் பேசுகிறவன் சர்வேஸ்வரனுக்கு எதிராகவே செயல்படுகிறான் என்று அத்தனாசியார் கூறுகின்றார். அரசனுடைய சட்டத்தை மீறுபவன் ஒரு தண்டனைக்குரிய குற்றவாளியாகிறான். ஆனால் அரசனையே தாக்குகிறவன் ராஜ துரோகியாகிறான். அவனுக்கு இரக்கம் காட்டப்படாது, மிக கடுமையான தண்டனையால் தண்டிக்கப்படுவான். அப்படியென்றால் சர்வேஸ்வரனுடைய தேவ மகத்துவத்தை அவசங்கி செய்து தேவதூஷணம் பேசுபவனை பற்றி நாம் என்ன கூறுவோம்? ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு துரோகம் செய்தால் சுவாமியை அவன் பேரில் சாந்தப்படுத்தலாம். ஆனால் மனிதன் சுவாமிக்கு துரோகம் செய்தால் அவனுக்காக வேண்டிக் கொள்பவன் யார் என்று முதல் அரசராகமத்தில் வாசிக்கிறோம். தேவதூஷணம் என்கிற பாவம் எவ்வளவு ஒரு பெரிய கொடிய தீமையாக இருக்கிறது என்றால், அச்சிஷ்டவர்கள் தாமே அவர்களுக்காக வேண்டிக் கொள்வதற்கான தைரியம் இல்லாதவர்கள் போல் தோன்றுகின்றனர். சில மனிதர்கள் அவசங்கியாக நிந்திக்கிற அவர்களுடைய நாவுகளால் அவர்களை பாதுகாத்து பராமரிக்கும் சர்வேஸ்வரனுக்கு எதிராக தேவதூஷணம் பேசுகிறார்கள் என்று கிறிஸ்தோஸ்தம் அருளப்பர் கூறுகின்றார். ஓ ஆண்டவரே, அப்போது உன்னுடைய ஒரு காலை நரகத்தின் கதவின் அருகில் வைத்தபடி நிற்கிறாய். அச்சமயம் சர்வேஸ்வரன் தமது இரக்கத்தினால் உன் உயிரை பாதுகாத்து பராமரிக்கவில்லை என்றால் நீ நிச்சயமாக நித்தியத்திற்குமாக நரகத்திற்கு தீர்ப்பிடப்பட்டிருப்பாய். ஆண்டவர் உன் மட்டில் காண்பித்து வரும் அளவற்ற நன்மைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவதற்கு பதிலாக அவர் உன்மீது தேவ கொடைகளை பொழிகிற அதே நேரத்திலேயே சர்வேஸ்வரனுடைய மகா பரிசு திருநாமத்திற்கு எதிராக தேவதூஷணம் பேசுகிறாய்.
என் சத்துரு என்னை சபித்திருந்தால் நான் அதை பொறுத்து கொண்டிருப்பேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். நான் உன்னை தண்டித்த போது நீ உன் ஆணவத்தால் என்னை அவமதித்திருந்தால் நான் உன் அவபக்தியை பொறுத்து கொண்டிருப்பேன். ஆனால் நான் உன்மேல் தேவக்கொடைகளை பொழிகிற நேரத்தில் நீ எனக்கு எதிராக தேவதூஷணம் பேசினாய் என்று நமது ஆண்டவர் கூறுகின்றார். பேத்தனமான தீய நாவே, உன்னை சிருஷ்டித்து உன்னை தமது திவ்ய திரு ரத்தத்தினால் மீட்டு ரட்சித்த உன் சர்வேஸ்வரனுக்கு எதிராகவே தேவதூஷணம் கக்குவதற்கு உன்னை ஏது ஏவி தூண்டியது என்று சேனா பெர்னர்தேன் வேதனை கலந்த குரலில் வியப்புடன் கூக்குரல் இடுகிறார். சில மனிதர்கள் அவர்கள் மேல் கொண்ட சிநேகத்திற்காக சிலுவையில் மறித்த சர்வேஸ்வரனுடைய திவ்ய சேசனா சுவாமியுடைய மகா பரிசு திருநாமத்துக்கு எதிராக வெளிப்படையாக தேவதூஷணம் பேசுகின்றனர். ஆண்டவரே, நாங்கள் மரணத்திற்குட்படாமல் இருந்தால் எங்களுக்காக தமது உயிரியை கையளித்த சர்வேஸ்வரனுக்கு ஒரு சிறிய நன்றியறிதலாக நம் கட்டாயமாக நமது ஆண்டவர் திவ்ய சேசகிருஷ்ண சுவாமிக்காக மகிழ்வுடன் இறக்க வேண்டும். சிறு நன்றியறிதல் என்று கூறினேன். ஏனெனில் ஒரு இறங்கத்தக்க சிருஷ்டியினுடைய மரணத்தை எல்லாமல்ல சிருஷ்டிகரான சர்வேஸ்வரனுடைய மரணத்துடன் ஒப்பிட முடியாது. ஆனால் இந்த கடவுளை நேசிப்பதற்கும் சுதிப்பதற்கும் பதிலாக நீ நிந்தித்து தூஷித்து சபிக்கிறாய் என்று அச்சிஷ்ட அகுஸ்தினார் கூறுகின்றார். கிறிஸ்துவானவரை யூதர்கள் கசையடிகளால் அடித்தனர். போலி கிறிஸ்தவர்கள் அதைவிட அதிகமாக அவருடைய தேவதூஷணம் என்கிற கசையடிகளால் ஆண்டவரை அடிக்கிறார்கள். நம்மை மிகவும் கனிவுடன் சிநேகித்துக் கொண்டிருப்பவர்களும் நமக்காக இடைவிடாமல் வேண்டிக் கொண்டிருக்கிறவர்களுமான அந்த மகா பரிசு நல்ல தாயாரான மகா பரிசுத்த தேவமாதாவிற்கு எதிராக சிலர் தேவதூஷணம் பேசினர். இத்தகைய தேவதூஷணம் பேசியவர்களில் சிலர் சர்வேஸ்வரனிடமிருந்து மிக கடுமையானதும் கொடூரமானதுமான தண்டனையை பெற்றுக் கொண்டனர். சூர்யூஸ் என்கிற சரித்திர ஆசிரியர் பின்வரும் சம்பவத்தை குறிப்பிட்டுள்ளார். ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்று ஒரு குறிப்பிட்ட அவபக்தியுடைய கிறிஸ்தவன் மகாபரிசு தேவமாதாவிற்கு எதிராக தேவதூஷணம் பேசினான். மேலும் அவன் வாளால் மகாபரிசு தேவமாதாவின் படத்தை குத்தினான். பின்னர் அந்த தேவாலயத்தை விட்டு வெளியேறிய போது அவன் மேல் இடி விழுந்து சாம்பலாய் போனான். வெட்கக்கேட்டிற்கும் தீராத பழிக்கும் ஆளான நெஸ்டோரியஸ் என்கிற பதிதன் மகாபரிசு தேவமாதாவிற்கு எதிராக தேவதூஷணம் பேசினான். மற்றவர்களையும் அவ்வாறு தேவதூஷணம் பேச தூண்டினான். மகாபரிசு தேவமாதாவின் தெய்வீக தாய்மைக்கு எதிராக பேசினான். தேவமாதா சர்வேஸ்வரனுடைய தாய் அல்ல என்று அவன் தேவதூஷணம் பேசினான். அவன் மரிப்பதற்கு முன் அவசங்கியாக பேசிய அவனுடைய நாக்கு புழுக்களால் அரிக்கப்பட்டது. அவநம்பிக்கையால் அவலமாய் செத்தான். தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவதூஷணம் பேசுகிற இவன் ஞானஸ்தானம் பெற்ற ஒரு கிறிஸ்துவன். அவருடைய நாக்கு ஒரு விதத்தில் சர்வேஸ்வரனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா கிறிஸ்துவருடைய நாக்குகளும் தூய்மையானவையாகவும் சர்வேஸ்வரனை சுதிப்பதற்கு தகுதியுடையனவாகவும் சர்வேஸ்வரனை போற்றி புகழ்ந்து சுதிப்பதை பக்தியுள்ள வழக்கமாக கொண்டிருக்கும்படியாக அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கிற போது அவர்கள் நாவில் மந்திரிக்கப்பட்ட உப்பு வைக்கப்படுகிறது என்று ஒரு கற்றறிந்த வேதசாஸ்திரி கூறுகின்றார். ஆனால் அந்தோ தேவதூஷணி அவனுடைய நாவை சர்வேஸ்வரனை மகாபரிசு திருஹிருதயத்தை குத்தி ஊடுருவும் ஒரு வாளாக பின்னர் ஆக்கி விடுகிறான் என்று சினியனா பெர்னர்தேன் கூறுகின்றார். ஆகையால் தான் தேவதூஷணம் என்கிற பாவத்தைப் போல வேறு எந்த பாவமும் இவ்வளவு மாபெரும் தீமையை கொண்டிருக்கவில்லை என்று அதே அச்சிஷ்டவர் கூறி முடிக்கின்றார். தேவதூஷணத்தைப் போல மகா மோசமான பாவம் வேறு எதுவும் இல்லை. ஏனெனில் அதனுள் எல்லா தீமைகளும் அதன் ஒவ்வொரு தீமைக்குமான தண்டனையையும் சேர்த்து குவித்து வைத்திருக்கின்றது என்று அச்சிஷ்ட கிறிசோஸ்தம் அருளப்பர் கூறுகின்றார். இந்த கோட்பாட்டையை வலியுறுத்தும் விதமாக அச்சிஷ்ட ஜெரோம் தேவதூஷணத்தை விட மகா கொடூரமான வேறு காரியம் எதுவும் இல்லை. ஏனெனில் தேவதூஷணத்துடன் ஒப்பிடும்போது ஒவ்வொரு பாவமும் மிகச் சிறியதாக இருக்கிறது என்று கற்பிக்கின்றார். அச்சிஷ்டவர்களுக்கும் திருச்சபையின் பரிசுத்த பொருட்களுக்கும் பரிசு திருநாட்களுக்கும் தேவதுரிய அனுமானங்களுக்கும் திவ்யபலி பூசைக்கும் ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமைக்கும் கிறிஸ்துமஸ் திருநாளுக்கும் பெரிய சனிக்கிழமைக்கும் எதிராக தேவதூஷணம் பேசுவது என்பது சர்வேஸ்வரனுக்கு எதிராக தேவதூஷணம் பேசுவதாகும் என்பதை இங்கு நாம் மிக அவசியமாக கவனிக்க வேண்டும். அப்போது அதே மகா கனமான பாவத்தை ஒருவன் கட்டிக்கொள்வான். ஏனெனில் அச்சிஷ்டவர்களுக்கும் பரிசுத்த பொருட்களுக்கும் பரிசு திருநாட்களுக்கும் செலுத்தப்படுகிற மகிமை சர்வேஸ்வரனை குறித்தே செலுத்தப்படுகிறது. ஆகவே அச்சிஷ்டவர்களுக்கு எதிராக செய்கிற நிந்தை அவமானம் அச்சிஷ்டத்தனத்திற்கும் பரிசுத்தனத்திற்கும் அஸ்துவாரமாயிருக்கும் சர்வேஸ்வரனுக்கு எதிரான நிந்தை அவசங்கியாக இருக்கிறது என்று தாமஸ் அக்வினாஸ் கற்பிக்கின்றார். மேலும் தேவதூஷணமானது நம் சத்திய வேதத்திற்கு எதிராக கட்டிக்கொள்ளப்படுகிற மாபெரும் கனமான பாவங்களில் ஒன்றாக இருக்கிறது என்று அதே பரிசுத்த வேத பாரகர் கூறுகின்றார். இவ்விதமாக அச்சிஷ்ட ஜெரோமினுடைய புத்தகங்களிலிருந்து
தேவதூஷணமானது திருட்டு, விபச்சாரம், கொலை போன்ற கனமான பாவங்களை விட அதிக கனமான பாவமாக இருக்கிறது என்பதை கண்டறியலாம். மற்ற எல்லா பாவங்களும் மனித பலவீனத்திலிருந்தும் அறியாமையிலிருந்தும் புறப்படுகின்றன. ஆனால் தேவதூஷணமானது தீய நோக்கத்திலிருந்து புறப்படுகின்றது என்று பெர்னர்தீன் கூறுகின்றார். ஏனெனில் இது தீய மனதிலிருந்து புறப்படுகிறது. மேலும் சர்வேஸ்வரனுக்கு எதிராக மனித மனதில் தோன்றிருக்கும் ஒரு குறிப்பிட்ட வெறுப்பிலிருந்து புறப்படுகிறது. ஆகவே தான் ஒரு தேவதூஷணி நரக தீர்ப்பிடப்பட்டவனைப் போல் தன்னைத்தானே மாற்றிக் கொள்கிறான். தாமஸ் அக்வினாஸ் கூறுவது போல், நரகத்தில் இருக்கிற பாவியானவன் இப்போது அவனிடம் சரீரம் இல்லாமல் இருப்பதால் அவனை தண்டித்த தேவநீதியை வாயினால் சபிக்கக்கூடாதவனாக தன் இருதயத்தினால் சபித்துக் கொண்டிருக்கிறான். தேவநீதியை வெறுத்து அதற்கு எதிராக தூஷிப்பது என்பது நரகத்தில் உள்ள பாவிகளுடைய இருதயத்தின் உள்ளரங்க தேவதூஷணமாயிருக்கிறது என்று தாமஸ் அக்வினாஸ் கூறுகின்றார். மேலும் நம் உத்தானத்திற்கு பிறகு அச்சிஷ்டவர்கள் தங்கள் நாவினால் சர்வேஸ்வரனை நித்தியத்திற்குமாக புகழ்ந்து ஸ்துதிப்பார்கள் என்று நாம் விசுவசிப்பது போலவே, நரக தண்டனை அடைந்த நிர்பாக்கிய பாவிகள் நரகத்தில் தங்கள் நாவினால் தேவதூஷணத்தை கக்கிக் கொண்டிருப்பார்கள் என்பதையும் விசுவசிக்க வேண்டும் என்று தாமஸ் அக்வினாஸ் மேலும் தொடர்ந்து கூறுகின்றார். கற்றறிந்த ஒரு வேதசாஸ்திரி தேவதூஷணத்தை நரகத்தினுடைய மொழி என்று நீதியுடன் அழைக்கின்றார். ஏனெனில் அச்சிஷ்டருடைய வாயின் வழியாக சர்வேஸ்வரன் பேசுகிறது போல தேவதூஷணர்களுடைய வாயின் வழியாக பசாசு பேசுகிறது. பிலாத்தின் அரண்மனையில் ராயப்பர் ஆண்டவரை மறுதளித்த போது யூதர்கள் அவருடைய மொழியினால் ஆண்டவருடைய சீடர் என்பதை யூதர்கள் கண்டுபிடித்தார்கள். ஏனெனில் ராயப்பர் அவருடைய ஆண்டவரும் குருவுமான திவ்ய சேஸ்வரா சுவாமியுடைய மொழியையே பேசினார். அதே போல நாமும் ஒவ்வொரு தேவதூஷணியிடமும், நீ நரகத்திலிருந்து வந்திருக்கிறாய், நீ லூசிபரின் மெய்யான சீடனாய் இருக்கிறாய், ஏனெனில் நரகத்திற்கு தீர்ப்பிடப்பட்ட நிர்பாக்கிய பாவிகளுடைய மொழியையே பேசுகிறாய் என்று கூறலாம். தேவதூஷணம் கூறுவதும் சர்வேஸ்வரனை சபிப்பதும் நரகத்தில் இருக்கும் நித்திய தண்டனையை அனுபவிக்கும் நிர்பாக்கிய பாவிகளுடைய முழு நேர அலுவலாக இருக்கும் என்ற அந்தோனினூஸ் கூறுகின்றார். இவ்வேத சத்தியத்திற்கு அத்தாட்சியாக அவர்கள் தங்கள் நாவுகளை கடித்துக் கொண்டனர், பரலோக தேவனை தூஷணித்தார்கள் என்கிற காட்சியாகமத்தின் இவ்வேதாகம வசனத்தை சான்றாக அச்சிஷ்டவர் குறிப்பிடுகின்றார். மேலும் தேவதூஷணத்தினுடைய தீமையில் ஈடுபடுகிற எவனும் ஏற்கனவே நரகத்திற்கு தீர்ப்பப்பட்டவர்களின் கூட்டத்தில் சேர்ந்து விட்டான். ஏனெனில் அவன் அவர்களுடைய கலையை பயிற்சி செய்கிறான் என்று அதே பரிசுத்த வேத பாரகர் கூறுகின்றார். தேவதூஷணம் என்கிற தீமையுடன் துர்மாதிரி என்கிற தீமையும் சேர்கிறது. துர்மாதிரியை பொதுவாக தேவதூஷணம் என்ற தீமையுடன் சேர்ந்து ஏற்படும். ஏனெனில் சாதாரணமாக இந்த பாவம் வெளியரங்கமாக மற்றவர்கள் முன்பாக கட்டிக்கொள்ளப்படுகிற பாவமாய் இருக்கிறது. சின்னப்பர் யூதர்களை கண்டித்தார். ஏனெனில் அவருடைய பாவங்கள் அஞ்ஞானிகள் நம் சர்வேஸ்வரனுக்கு எதிராக தேவதூஷணம் கூறுவதற்கும் அவருடைய பரிசுத்த வேத சட்டத்தை குறித்து நகைக்கவும் காரணமாயிருந்தன. சர்வேஸ்வரனுடைய நாமம் உங்களாலே அஞ்ஞானிகளுக்குள்ளே தூஷணிக்கப்படுகிறது என்று சின்னப்பர் ரோமியருக்கு எழுதிய நிருபத்தில் வாசிக்கிறோம். ஆனால் யூதர்களை விட கிறிஸ்தவர்கள் எவ்வளவு அதிகமாக பாவாக்கிரமங்கள் மிகுந்தவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் தங்களுடைய தேவதூஷணத்தினால் அவருடைய துர்மாதிரியை மற்ற கிறிஸ்தவர்களும் கண்டு பாவிக்கும்படி தூண்டுகின்றனர். சில குறிப்பிட்ட பிரதேசங்களில் தேவதூஷணம் என்கிற பாவம் ஒருபோதும் நிகழ்கிறதில்லை அல்லது வெகு அபூர்வமாக நிகழ்கிறது. இது எப்படி அங்கு மட்டும் சாத்தியமாகிறது? அதே சமயம் மற்ற அநேக இடங்களில் இந்த தீமையானது மிக பயங்கரமாக நிகழ்கிறது. எவ்வளவுக்கு பயங்கரமாக இந்த தீமையை மனிதர்கள் கட்டிக்கொள்கின்றனர் என்றால், ஆண்டவர் தாமே என் நாமம் இடைவிடாமல் நாள் முழுவதும் தூஷணிக்கப்படுகிறது என்று இசாயா தீர்க்கதரிசி மூலமாக இத்தீய மனிதர்களை பற்றி கூறுகின்றார். நகர சதுக்கங்களிலும் வீடுகளிலும் நகரங்களிலும் மாளிகைகளிலும் எல்லா இடங்களிலும் தேவதூஷணத்தை தவிர வேறு ஒன்றும் கேட்கப்படவில்லை. இது எவ்வாறு நிகழ்கிறது? சில நகரவாசிகள் மற்றவர்களிடமிருந்து தேவதூஷணம் கூறுவதை கற்றுக்கொள்கின்றனர். அவருடைய பிள்ளைகள் பெற்றவர்களிடமிருந்தும், வீட்டு வேலைக்காரர்கள் வீட்டு எஜமானர்களிடமிருந்தும், இளைஞர்கள் முதியவர்களிடமிருந்தும் இந்த தீமையை கற்றுக்கொள்கின்றனர். சில குடும்பங்களில் தேவதூஷணம் என்கிற இந்த தீமை பரம்பரையாக அவருடைய குடும்ப சொத்து போல கடந்து வந்து அனுசரிக்கப்பட்டு வருகிறது என்பது வேதனையான காரியம். குடும்பத்தில் தந்தை தீமையில் இருந்தால் அவருடைய மகன்களும் சகோதரர்களுடைய பிள்ளைகளும் தேவதூஷணம் பேசுவார்கள். இவ்விதமாக இந்த மாபெரும் தீமையை அவர்கள் தங்கள் உரிமை சொத்தாக தலைமுறையாக ஒருவர் பின் ஒருவராக கொண்டு செல்கின்றனர். சபிக்கப்பட்ட தந்தையே, சர்வேஸ்வரனுடைய மகாபரிசு திருநாமத்தை ஸ்துதித்து போற்றுவதற்கு கற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக உன் பிள்ளைகளுக்கு சர்வேஸ்வரனையும் அவருடைய அச்சிஷ்டவர்களையும் தூஷிப்பதற்கு அல்லவா கற்பிக்கின்றாய்?
அதற்கு அவன் கூறுவான், ஆனால் என் முன்பாக அவர்கள் தேவதூஷணம் கூறும்போது நான் அவர்களை கண்டிக்கிறேன். ஆனால் நீ உன் சொந்த வாயினால் தேவதூஷணம் கூறுவதை நிறுத்தாமல் அவர்களுக்கு துர்மாதிரியை காண்பிக்கும் போது உன்னுடைய கண்டிப்புகளால் என்ன பயன் ஏற்படும்? சர்வேஸ்வரனுக்காக ஓ தந்தைமார்களே, ஒருபோதும் தேவதூஷணம் பேசாதீர்கள். அதிலும் குறிப்பாக ஒருபோதும் உங்கள் பிள்ளைகள் முன்பாக தேவதூஷணம் பேசாமல் இருப்பதன் மட்டில் எப்போதும் விழிப்புடன் இருங்கள். உன்மட்டில் அது இனிமேல் சர்வேஸ்வரனால் தாங்க முடியாத மகா பெரிய பாவாக்கிரமமாக இருக்கிறது. மேலும் உனக்கு முன்பாக உன் பிள்ளைகள் தேவதூஷணம் பேசும்போது அவர்களை கடுமையாக கண்டித்து திருத்து. அச்சிஷ்ட கிறிஸ்தோஸ்தம் அருளப்படின் அறிவுரையின்படி தேவதூஷணம் பேசுகிற பிள்ளையின் வாயிலேயே அடி. அப்போது இவ்விதமாக நீ உன் கரத்தை அர்ச்சிப்பாய். சில குறிப்பிட்ட தந்தைமார்கள் சில உலக காரியங்களின் காரணமாக இரக்கமில்லாமல் பிள்ளைகளை அடிப்பார்கள். அதே சமயம் அப்பிள்ளைகள் அச்சிஷ்டர்களுக்கு எதிராக தேவதூஷணம் பேசுவதை கேட்டால் அவர்கள் அதை பற்றி ஒன்று சிரிப்பார்கள் அல்லது மௌனமாக பிள்ளைகளுடைய தீய பேச்சை கேட்பார்கள். ஒரு உண்மை சம்பவத்தை கிரிகோரியார் பின்வருமாறு விளக்குகிறார். ஒரு சமயம் 5 வயதே ஆன சிறுவனான ரோமை உயர்குடி மனிதனுடைய மகன் சிரேஷ்ணிய மகாபரிசு திருநாமத்தை தூஷிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தான். அவனை திருத்துவதை பற்றி அவனுடைய தந்தை அலட்சியமாக இருந்தான். ஒரு சமயம் அவன் பல கருப்பு மனிதர்களால் துரத்தப்படுவதை அவனுடைய தந்தை பார்த்தான். சிறுவன் தன் தந்தையை அரவணைத்துக் கொள்ள அருகில் ஓடினான். ஆனால் அந்தோ சிறுவனை துரத்தி வந்தது அநேக பசாசுகளாக இருந்ததால் அவை சிறுவனை அவனுடைய தந்தையின் கரத்திலே கொன்று தங்களுடன் நரகத்திற்கு எடுத்து சென்றன. இரண்டாவது தியான கருத்து. சர்வேஸ்வரன் தேவதூஷணத்தை எத்தகைய மாபெரும் விதத்தில் கடுமையாக தண்டிக்கிறார் என்பதன் பேரில் அந்த பாவம் நிறைந்த நாட்டிற்கு ஐயோ கேடு, அவர்கள் இஸ்ராயலின் பரிசுத்தரை துவேஷித்தனர் என்று இசியாசாகமத்தில் வாசிக்கிறோம். தேவதூஷணர்களுக்கு ஐயோ கேடு, அவர்களுக்கு நித்திய கேடு, உன்னை நிந்தித்தவர் சபிக்கப்படுவார்கள் என்று கூறும் தொபியாசின் வார்த்தைகளின் பிரகாரம் தேவதூஷணிகள் சபிக்கப்படுவார்கள், நீதி தீர்வின் தண்டனைக்கு ஆளாவார்கள். யோபு மகாத்மாவின் வாயின் மூலமாக தேவதூஷணக்காரருடைய வார்த்தைகளையும் பிரயோகித்துக் கொண்டீர். நானல்ல, உம்முடைய வாயே உம்மை குற்றவாளியாக்கும் என்று ஆண்டவர் தாமே தேவதூஷணிகளை பார்த்து கூறுகின்றார். தீயவர்களை பார்த்து அவளை நீதி தீர்வை தண்டனையை தீர்ப்பளிக்கும் போது சுரேஸ்வரன், நாம் உன்னை நரகத்திற்கு தீர்ப்பிடவில்லை, உன் சொந்த வாயினாலேயே உனக்கு தீர்ப்பிட்டுக் கொண்டாய், நீ உன் வாயினால் நம்மையும் நமது அச்சிஷ்டவர்களை நிந்திக்க துணிந்தாய் என்று கூறுவார். அதுவே உனக்கு நித்திய தண்டனை தீர்ப்பிடுகிறது. பரிதாபத்திற்குரிய நிர்பாக்கிய தேவதூஷணர்கள் நரகத்தில் இடைவிடாமல் தேவதூஷணம் கக்கிக் கொண்டிருப்பதே அவளுடைய மகா கொடூரமான உபாதையாக இருக்கப் போகிறது. அவர்கள் நரகத்தில் கூக்குரலிடுகிற அந்த தேவதூஷணங்களே பூமியில் தேவதூஷணம் பேசியதால் தான் நித்திய நரக கேட்டின் தண்டனைக்கு ஆளாயிருக்கின்றனர் என்பதை எப்போதும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கும். ஆனால் தேவதூஷணர்கள் நரகத்தில் மட்டுமல்லாமல் இவ்வுலகத்திலும் கூட தண்டிக்கப்படுவார்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அவளை யூதர்கள் கல்லால் எறிந்து கொள்ளும் சட்டம் இருந்தது. கர்த்தருடைய நாமத்தை நிந்தித்தவன் கொலை செய்யப்படுவான். அவன் சுதேசியானாலும் பரதேசியானாலும் சபையார் எல்லோரும் அவனை கல்லெறிய வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை தூஷித்தவன் கொலை செய்யப்படுவான் என்று லேவியராகமத்தில் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் சக்கரவர்த்தி ஜஸ்டீனியன் தேவதூஷணர்களுக்கு மரண தண்டனை அளித்தார். பிரான்ஸ் நாட்டின் அச்சிட்ட லூயிஸ் அரசர் தேவதூஷணர்களுடைய நாவில் துளையிடவும் அவருடைய நெற்றிகளில் சுடுகம்பியால் அடையாளமிடவும் கட்டளையிட்டார். மறுபடியும் அவர்கள் அதே பாவத்தை கட்டிக்கொள்வார்களேயானால் அவளை தூக்கு மரத்தில் ஏற்றி கொல்ல வேண்டும் என்ற மரண தண்டனையும் ஆணையிட்டார். மற்றொரு சரித்திர ஆசிரியருடைய கூற்றின்படி பிரான்ஸ் நாட்டின் இந்த கத்தோலிக்க சட்டமானது தேவதூஷணர்களை மிக இழிவானவர்களாக மாற்றியதுடன் அவர்களை சாட்சியளிப்பதற்கு இயலாதவர்களாக ஆக்கியது. 14ஆம் கிரகோரி பாப்பரசருடைய விதிமுறைப்படி தேவதூஷணர்களுக்கு கிறிஸ்துவ அடக்க சடங்கு மறுக்கப்பட்டது. மேலும் தேவதூஷணங்கள் பஞ்சத்தையும் பூமி எதிர்ச்சியையும் கொள்ளை நோய்களையும் கொண்டு வருகின்றன என்று மக்களால் உணரப்பட்டது. ஓ தேவதூஷணியே, நான் எப்போதும் மிக கடினமாக வேர்வை சிந்தி உழைத்தாலும் நான் ஏழ்மையிலேயே இருக்கிறேன் என்று கூறி நீ முறையிடுகிறாய். மேலும் நான் எப்போதும் என் துன்ப துயரத்தில் வரிந்து கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை, ஏதோ தேவசாபம் என் குடும்பத்தின் மேல் விழுந்திருக்க வேண்டும் என்றும் நீ கூறுகின்றாய். ஆனால் அது உன் துன்ப துயரங்களுக்கு காரணம் அல்ல. நீ உச்சரிக்கும் தேவதூஷணங்களைத்தான் உன் நிர்பாக்கியத்தனத்திற்கு காரணமாயிருக்கிறது. மேலும் உன் தேவதூஷணங்கள் தான் சுரேஷ்ணி சாபத்திற்கு உன்னை எப்போதும் ஆளாக்குகிறது. எத்தனையோ தேவதூஷணர்கள் மிக மோசமான துர்மரணத்திற்கு ஆளான துயரமான நிகழ்வுகளை பற்றி கூற முடியும். சங்கிக்குரிய சிக்னரி சுவாமியார்
பின்வரும் நிகழ்வை கூறுகின்றார். காஸ்கனி என்ற இடத்தில் இருவர் திவ்யசேஷனா சுவாமியின் திரு ரத்தத்தின் பேரில் தேவதூஷணம் பேசிய உடனே ஒரு சண்டையில் ஈடுபட்டு கொல்லப்பட்டனர். நாய்களால் அவர்களுடைய உடல்கள் துண்டு துண்டாய் கிழிக்கப்பட்டன. மெக்சிகோவில் ஒரு தேவதூஷணையை கண்டித்த போது அவன், நான் இனிமேல் இதுவரை இல்லாத அளவிற்கு மாபெரும் அளவில் தேவதூஷணம் கூறுவேன் என்று கூறினான். அன்று இரவே அவனுடைய நாக்கு பிளக்கப்பட்டு மேல்வாயுடன் ஒட்டிக்கொண்டு பரிதாபமாக இறந்து கிடந்தான். பாவத்திற்கான மனசாபத்தின் அறிகுறி எதுவும் இல்லாமல் மரித்திருந்தான். ஒருவன் தேவதூஷணம் பேசும்போது கண்கள் பறிக்கப்பட்டு குருடனாகி போனான். மற்றொரு தேவதூஷணி அஷ்ட அந்தோனியாருக்கு எதிராக தேவதூஷணம் பேசிய போது அஷ்ட அந்தோனியாருடைய படத்திலிருந்து பெறப்பட்ட நெருப்பானது அவனை உயிருடன் பொசுக்கி கொன்றது. தேவதூஷணத்திற்கு எதிராக சார்னெல்லி எழுதிய புத்தகத்தில் பின்வரும் நிகழ்வு காணப்படுகிறது. கான்ஸ்டான்டினோபிளில் சைமன் டொர்னகோ என்ற மனிதன் சர்வேஸ்வரனுக்கு எதிராக தேவதூஷணம் பேசினான். உடனே அவன் வெறி பிடித்த ஒரு நாயைப் போல மாறினான். தன் சரீரத்தையே கடித்து சல்லடையாக்கி அந்த வெறித்தனத்தினாலேயே இறந்து போனான். ஒரு சமயம் ஒருவன் தேவதூஷணத்தை பேசி கனமான பாவத்தை கட்டிக்கொண்டான். உடனே அவனுடைய கண்கள் உருக்குலைந்தன. அவன் தரையில் விழுந்தான். எருது மாட்டைப் போல் கத்தினான். இடைவிடாமல் தொடர்ந்து உரிமை கத்தியபடியே இறந்தான். ஒரு சமயம் மிக்கேல் என்பவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. தூக்கு கயிற்றின் வேதனையை பற்றி அவன் உணர்ந்த போது தேவதூஷணத்தை ஆவேசமாக பேச துணிந்தான். அச்சனமே இறந்தான். மரித்த பிறகு அவனுடைய தலை உடலிலிருந்து தனியாக தொங்கியது. அவனுடைய கழுத்திலிருந்து நிலக்கரியைப் போல் கருமையாக மாறிப்போயிருந்த அவனுடைய நாக்கு வெளியே தொங்கிக் கொண்டிருந்தது. தேவதூஷணத்திற்கு எதிராக வேதசாஸ்திரியான சார்னெல்லி எழுதிய புத்தகத்திலிருந்து இன்னும் அநேக தேவதூஷணர்களுடைய துர்மரண சம்பவங்கள் பற்றி வாசிக்கலாம். பயம் பீடித்து உங்களை வேர்க்க வைக்கும் இக்கொடிய பயங்கர மரணங்களை பற்றி எழுதுவதை இத்துடன் நிறுத்துகிறேன். ஆனால் இறுதியாக தேவதூஷணிகளே, நீங்கள் யாராவது இங்கிருந்தால் உங்களுடைய சபிக்கப்பட்ட தேவதூஷணங்களிலிருந்து நீங்கள் என்ன பயனை அடைகிறீர்கள் என்று என்னிடம் கூறுங்கள். அவற்றிலிருந்து எந்த இன்பத்தையும் நீங்கள் அடைகிறதில்லை. எந்த ஒரு இன்பத்தையும் விளைவிக்காத பாவமாக தேவதூஷணம் இருக்கிறது என்று ராபர்ட் பெல்லார்மின் கூறுகின்றார். அந்த பாவத்திலிருந்து நீ எந்த பயனும் அடைகிறதில்லை. ஏனெனில் ஏற்கனவே கூறியது போல் உன் வறுமையும் உன் நீசத்தனமும் உன்னுடைய தேவதூஷணங்களுடைய காரணமாக இருக்கின்றன. அவற்றிலிருந்து ஒரு மகிமையும் நீ அடைய மாட்டாய். உன் சக தேவதூஷணிகள் உன் தேவதூஷணத்தை கண்டு அஞ்சி உன்னை நரகத்தினுடைய வாய் என்று அழைக்கின்றனர். அப்படின்றால் நீ ஏன் தேவதூஷணம் பேசுகிறாய் என்று என்னிடம் கூறு. அதற்கு, சுவாமி, என்னுடன் ஒட்டி வந்த ஒரு துர்ப்பழக்கம்தான் நான் தேவதூஷணம் பேசுவதற்கு காரணம் என்று நீ கூறுவாய். ஆனால் இந்த கெட்ட பழக்கம்தான் காரணம் என்று நீ சர்வேஸ்வரன் முன்பாக கூற முடியுமா? அல்லது அது உன்னை நீதியாசனத்தின் தண்டனையிலிருந்து விடுவிக்க கூடுமோ? ஒருவன் தன் தந்தையை அடித்துவிட்டு தந்தையிடம், என் தந்தையே, என் மேல் இரக்கமாயிரும், உங்களை அடிப்பதற்கான கெட்ட பழக்கம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று கூறுவானேயாகில் அந்த தந்தை அந்த மகன் மேல் இரக்கம் கொள்வானோ? நீ உன் மனைவி, பிள்ளைகள் அல்லது உன் எஜமான் இவர்கள் மேல் கொண்ட கோபத்தினால் தேவதூஷணம் பேசினாய் என்று கூறுகிறாய். உன் பிள்ளைகள் அல்லது உன் மனைவி அல்லது உன் எஜமான் உன்னை கோபம் என்கிற ஆசாபாசத்தில் விழத்தாட்டினர். அதற்கு அவர்களை பழிவாங்குவதற்கு பதிலாக நீ அச்சிஷ்டவர்களுக்கு எதிராக தேவதூஷணம் பேசி அச்சிஷ்டவர்களை அல்லவா பழிவாங்குகிறாய்? அச்சிஷ்டவர்கள் உனக்கு என்ன தீங்கு செய்தனர்? அவர்கள் இடைவிடாமல் சரிசுக்கு முன்பாக உன் சார்பாக உனக்காக பரிந்துரைத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் நீயோ அவர்களை தூஷிக்கிறாய். அந்த நேரத்தில் பசாசு என்னை சோதித்தது என்று நீ கூறுவாய். பசாசு உன்னை சோதித்தால் மடாதிபதியான பெமேனே என்பவர் பசாசினால் சோதிக்கப்பட்டு ஆலோசனை கேட்க வந்த ஒரு இளைஞனுக்கு அளித்த ஆலோசனையை பின்பற்றி நட. மடாதிபதி அந்த இளைஞனிடம் தேவதூஷணம் பேசும்படி பசாசு உன்னை சோதிக்கும் போதெல்லாம் அதனிடம், என்னை சிருஷ்டித்து இடைவிடாமல் என் மேல் அளவில்லாத நன்மைகளை பொழிந்து வரும் சர்வேஸ்வரனுக்கு எதிராக நான் ஏன் தேவதூஷணம் பேச வேண்டும்? நான் ஆண்டவரை என்றென்றைக்குமாக பொழுது சுதித்துக் கொண்டிருப்பேன் என்று கூறு என்று அறிவுறுத்தினார். அந்த இளைஞனும் அவ்வாறே சோதனை வந்த போதெல்லாம் பசாசை நோக்கி மேற்கூறியபடி கூறினான். அந்நேரம் முதல் பசாசு தேவதூஷணம் பேசும்படி அவனை சோதிப்பதை நிறுத்திக் கொண்டது. கோபம் உன்னை தூண்டும் போது தேவதூஷணத்தை தவிர நீ வேறு ஒன்றையும் பேச மாட்டாயா? அத்தகைய தருணங்களில், ஓ சபிக்கப்பட்ட பாவமே, நான் உன்னை வெறுக்கிறேன். ஓ ஆண்டவரே, எனக்கு உதவியாக வாரும். ஓ மகாபரிசு தேவமாதாவே, பொறுமை என்கிற புண்ணியத்தை எனக்கு பெற்றுத்தாரும் என்று வேண்டிக்கொள். இதுவரை இந்த மகா அருவருப்பிற்குரிய தேவதூஷணம் என்கிற கனமான பாவப்பழக்கத்தை கொண்டிருந்தால், ஒவ்வொரு நாள் காலையில் நீ எழுந்திருக்கும் போது அந்நாள் முழுவதும் கொடிய பாவத்திலிருந்து விலகியிருப்பதாக உன்னையே வலுவந்தம் செய்வதற்கான தீர்மானம் எடு. அதை ஒவ்வொரு நாளும் காலையில் புதுப்பித்துக்கொள். பின்னர் மகாபரிசு தேவமாதாவை நோக்கி பக்தி பற்றுதலுடன் 3 அருள்நிறை மந்திரங்கள் ஜெபித்து, இனி உன்னை அலைக்கழிக்கும் ஒவ்வொரு சோதனையையும்
எதிர்த்து போராடுவதற்கான தேவ வரப்பிரசாதத்தை பெற்றுக் கொடுக்கும்படியாக பரலோகராக்கினிடம் வேண்டிக்கொள். மிஸ்டர் அல்போன்ஸ் மரிய லிகோரியாரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். மிஸ்டர் அமலோற்ப மாமரியே வாழ்க.